காட்டுறோமா? அதுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டியிருக்கு? அது உங்க விளக்கத்துக்காக வச்சுக்கிறங்க. பாயிண்ட் குர்ஆன்ல இருந்து காட்டுறான். பாயிண்ட் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, உமது முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை நாம் பார்க்கிறோம். இது எங்க 2வது அத்தியாயத்துல 144வது வசனம். 142, 143, 144, 145 ஒரு 5 வசனம் சேர்த்து படிச்சா கூட உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற வசனம் 144. அதெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, கதுனரா நாம் பார்க்கிறோம், நாம் தான் அல்ல, நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, உமது முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை பார்க்கிறோம். நபிகள் என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி வானத்தை நோக்கி பாக்குறாங்க. எதுக்கு பாக்குறாங்க? அது நல்லாவும் சொல்லி போறான். எதுக்கு பாக்குறாங்கன்னு கேட்டா, பலன் வள்ளி என்னக்க நாம் மாற்றி அமைப்போம், கிப்லத்தன் தருவாக, உமக்கு பிடித்த கிப்லாவை மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொல்றான். அப்ப எதுக்கு திரும்பி இருக்கிறாங்க விளங்குது? கிப்லா மாற்ற மாட்டானான்னு திரும்பி இருக்கிறாங்க. அதாவது அடிக்கடி வானத்தை நோக்கி உங்களுடைய முகம் திரும்புகிறது, உங்களுடைய முகம் திரும்புறதுனால நீ விரும்புகிற கிப்லாவை நான் மாற்ற போறேன். பலன் வள்ளி என்னக்க நிச்சயம் நான் மாற்ற போகிறோம், கிப்லத்தன் தருவாக, நீ விரும்புகிற, நீ உனக்கு பிடிக்கிற கிப்லாவை நோக்கி நாம் திருப்புவோம் அப்படிங்கிறான். அப்ப இந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன வழங்குது? ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வானத்தை பார்க்கிறார்கள். எதுக்கு வானத்தை பார்க்கிறார்கள்னா, இப்ப இருக்கிற கிப்லாவை அல்லாஹ் மாத்திட்டா தேவலையே. அது எந்த கிப்லான்னு வேணாம், அதிகம் சொல்றாங்க வேணாம், ஏதோ ஒரு கிப்லா, இது இப்ப இருக்கிறது அல்லாத ஒரு கிப்லான்னு வச்சுக்கிறீங்களா, அது பைத்துல் முகத்தஸா இருக்கட்டும், வேற என்ன வேணா வச்சுட்டு போ. குர்ஆன்ல இருந்து பேசுறாங்க, அது வேணாம், பைத்துல் முகத்தஸ் சொல்ல வேணாம். ஒரு கிப்லா, ஏற்கனவே ஒரு கிப்லாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்களே, அந்த கிப்லாவை அல்லாஹ் மாத்தினா தேவலையே என்று அடிக்கடி பார்க்கிறாங்க. அல்லாஹ்வும் பார்க்கறான். உங்களை ஒரு நபிகள் நாயகம் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு, நீ அடிக்கடி வானத்தை நோக்கி பார்க்கறது மாத்திட்டே தேவையில்லைன்னு சொல்லி நான் மாத்திடுறேன். நீ எதை விரும்புறியோ அதை மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். எதை விரும்புனாங்க அதுவும் அதுல வருது. அது என்னன்னு கேட்டா, இப்ப வள்ளி வச்சு உடனே கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய வசனம் அப்படித்தான். மாத்திரமா உடனே மாறி போவாங்களா? மாத்திரம் சொல்லிட்டு 1.5 வருஷம் கழிச்சு மாத்துறது இல்ல, மாத்திரம் சொல்லிட்டு திரும்பிக்க. இப்ப வள்ளி வஜ்ஹக, உமது முகத்தை திருப்பிக்கொள், சத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் திசையில், காபாவுடைய திசையில் திருப்பிக்கொள். இப்ப மாத்திட்டான்ல. அதாவது இப்ப என்ன வழங்குது? இதுக்கு முன்னாடி காபாவை நோக்கலன்னு வழங்குதுல, காபாவை நோக்கவில்லைன்னு வழங்குது. காபாவை நோக்காம வேற எங்கேயோ நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றிவிட்டால் நன்றாயிருக்குமே என்று வானத்தை அடிக்கடி பார்க்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டி, அப்படி அதைத்தான் மாத்தணும் விரும்புறியா, காபாதான் உனக்கு பிடிச்சிருக்குதா, அதான் உனக்கு விருப்பமா, இந்த திரும்பி போ, அனுமதிச்சுட்டா அப்படின்ட்டான். இது இந்த வசனத்தில் வழங்குதுல. சரி, இப்ப என்ன கேள்வி கேட்டா, ஏற்கனவே உன்னை நோக்கி தொழுதாங்கல்ல, அது யார் சொல்லி தொழுதாங்க? இத மாத்திட்டா, அல்லாஹ் மாத்தினா திரும்பியாச்சு. ஏற்கனவே ஒரு திசையை நோக்கி தொழுதாங்கல்ல, அது எந்த அடிப்படையில் தொழுதார்கள்? நபிகள் நாயகம் அவங்களா தேர்ந்தெடுத்து தொழுதாங்களா? இல்ல. அவங்களா தேர்ந்தெடுத்து தொழுது இருந்தால் அவங்களா மாத்திட்டு போயிருப்பாங்க. அவங்களா தேர்ந்தெடுத்து தொழுவல, அவங்களா தொழுது இருந்தார்களே. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சது இதுன்னு எல்லாம் சொல்றான். உனக்கு பிடிச்ச கிப்லாவை மாத்துவேங்கிறான். பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க கேட்டா, அதுவும் யார் சொல்லித்தான் தொழுது இருக்கிறாங்க? அது அல்லாஹ்விடம் இருந்து வந்த இன்னொரு வகையான வகையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒன்றை நோக்கி முதலில் தொழுதார்கள். அது எதுங்கிறது 2வது பிரச்சனை, தேவையில்லை. ஏதோ ஒன்றை நோக்கி தொழுதார்கள், அதில் அவர்களுக்கு விருப்பமும் இல்லை. வேற ஒன்றை நோக்கி தொழுதார்கள், அது அவர்களுக்கு விருப்பமும் இல்லை. இன்னொன்றை நோக்கி தொழ வேண்டும் என்று விரும்பினார்கள். அது அல்லாஹ் மாத்தினா நல்லதுன்னு அல்லாஹ்வுடைய பர்மிஷனுக்கு காத்துக்கிட்டு இருந்தார்கள். அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தா திரும்பிக்கிட்டார்கள். இவ்வளவு வழங்குல விளங்குது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, காபத்துல்லாவை நோக்கி தொலை சொல்லி ஆர்டர் இருக்கு, 144 இருக்கிறது. காபாவை நோக்குவதற்கு முன்னாடி இன்னொன்னை நோக்கி திரும்பினார்களே, நபிகள் நாயகத்துக்கு கூட அது பிடிக்காம இருந்துச்சு. அது எது? அதுக்கு உத்தரவு போடக்கூடிய வசனம் எது? அது எதுன்னு கேட்கணும். அந்த கிப்லாவை நோக்க சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கணும்ல குர்ஆன்ல. அப்ப என்ன மாத்த முடியும்? அல்லாஹ் ஆர்டர் பண்ணா தானங்க அல்லாஹ்ட்ட போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அல்லாஹ் மாத்துன்னு கேட்டா, ஏற்கனவே அல்லாஹ் போட்டிருக்கான் ஒரு ஆர்டர், வேற பக்கத்தை திரும்ப சொல்லி. அந்த வேற பக்கத்தை நோக்கி நபிகள் நாயகம் திரும்பி கொண்டிருக்கிறார்களே, அந்த வேற பக்கத்தை நோக்குமாறு வந்த கட்டளை அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது. ஆனா கட்டளை குர்ஆன்ல இல்லை. அந்த கட்டளை அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது. முகமதே, நீ இதை நோக்கி திரும்புன்னு ஒரு ஆர்டர் இருந்தா தான் இதை மாத்துன்னு சொல்ற ஒரு அர்த்தம் இருக்கும். குர்ஆன்ல கிடையாது. ஆனால் ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி 17 மாசம் தொழுதார்கள்.
பிறகு அல்லாட்ட வந்து அதை மாத்தி அமைச்சான் அப்படின்னு இருக்கிறது. அப்ப பைத்துல் முகத்தஸை நோக்கி 17 மாசம் தொழுதார்களே, அந்த தொழுகை தொழுவதற்கான உத்தரவு எங்கிருந்து வந்தது? குர்ஆனில் இல்லை. குர்ஆன்ல இல்லாத ஒன்றை அவர்கள் செஞ்சிருந்தால் கண்டிச்சுல இருக்கணும். அல்லாஹ் கண்டிக்கல. குர்ஆன்ல இல்லாத ஒண்ணா இருந்தா 17 மாசம் விட்டு வச்சிருப்பான். 17 மாசம் ஹதீஸ் இருக்கும். குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு செஞ்சா நீ எப்படி வந்து உன் இஷ்டத்துக்கு திரும்பிக்கிட்ட, நாங்க ஆர்டர் பண்ணணும் நல்லா கேட்டிருப்பான். அப்படி கேட்க காணாம். இன்னும் சொல்ல போனா நீ விரும்புறத நான் திருப்புறேன்னு சொல்வதில் இருந்த அல்லாத அந்த காபா அந்த கிப்லாவையும் நோக்கி தொழுமாறு உத்தரவு போட்டிருக்கான்னு வழங்குது குர்ஆன்ல இல்லை. அப்ப என்ன வழங்குது? நபிகள் இன்னும் சொல்ல போனா நான் ஏன் இப்படி செஞ்சேங்கிறது எல்லாம் சொல்லி காட்டுறான். எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இது ஏன் உமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபியுர் ரசூல மிம்மன் யன்கலிபு அலா அக்பைஹி. சுப்ஹானல்லாஹ், அற்புதமான சொல்லு. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஏற்கனவே ஒரு கிப்லா இருந்துச்சு, அதை நான் ஏன் ஏற்படுத்தினது? அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதை இப்ப நான் உன்னை காபாவை மாத்தி சொல்லிவிட்டேன். இதுக்கு முன் ஒரு கிப்லாவை தந்திருந்தன, இன்னொரு முன்னோக்கும் திசையை, அதை ஏன் ஏற்படுத்தினேன் என்று சொன்னால், இல்லாலி நஅலம மன் யத்தபியுர் ரசூல், ரசூலை பின்பற்றுபவன் யார், பின்பற்றாது வந்த வழியை திரும்பி செல்பவன் யார் என்று அடையாளம் காட்டுறது தான். வேதத்தில் இருந்தா நான் ஏத்துக்கிறேன், இவர் சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன் அப்படி சொல்றோம் எத்தனை பேரு, இவர் சொன்னாலும் ஏத்துக்கிறவன் என்று சொல்றோம் எத்தனை பேர் என்று காட்டுறதுக்கு தான் அதையும் நான் ஏற்படுத்தினேன். குர்ஆன்ல இல்லாம உன் உள்ளத்துல போட்டு அதை நோக்க வச்சு நான் தான் வேணும்னு செஞ்சேங்க. அல்லாஹ் உமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா, ஏற்கனவே நீ இருந்த கிப்லா இருக்குதே அந்த கிப்லாவை நான் ஏன் ஏற்படுத்தினேன் என்று கேட்டால், இல்லாலி நஅலம மன் யத்தபியுர் ரசூல், இந்த ரசூலை பின்பற்றுபவனை மிம்மன் யன்கலிபு அலா அக்பைஹி, வந்த வழியை திரும்பி செல்பவனிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்குத்தான். இப்ப என்ன வழங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகத்தான் 17 மாசம் அந்த பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்க. இந்த வகையின் மூலம், மனோயிச்சைப்படி இல்ல, இதயத்தில் போடப்பட்ட வகையின் மூலம். அப்ப என்ன செய்வான்? குர்ஆன்ல இல்லையேன்னு கேட்பான். குர்ஆன்ல இல்லாட்டாலும் என்ன இறைத்து நம்புறீங்கள? நான் தானே சொல்றேன், அந்த குர்ஆன் இறைவன்ட்ட வந்து நான் தான் போனது சொன்னேன். அவன் வேறு வகையான வகை எனக்கு தந்திருக்கிறான். இதையும் ஏத்துக்கிறவன் எத்தனை பேரு, ஏத்துக்கிறான எத்தனை பேர்னு தெளிவுபடுத்த செஞ்சாங்க. அப்ப நபியுடைய வழிகாட்டுதல் ஒருத்தன் ஏத்துக்கலன்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, டிக்கிற வேணும்னு நான் செய்யறேங்கிறான். சோதனை பண்ணி கரெக்டா பியூர் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். அதாவது குர்ஆனையும் பின்பற்றுவேன், நபியுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற எத்தனை பேர், ரெண்டையும் பின்பற்றவனை அடையாளம் காட்டத்தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு இதுக்கு அடுத்த வருஷம் 45ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல என்ன வழங்குகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் எப்படி இறைவனிடம் புறத்தில் வந்தது, அது மாதிரி அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய விளக்கம் வந்தது. இன்னும் புதிய சில சட்டங்கள், குர்ஆனில் சொல்லப்படாத பல சட்டங்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு வகையாக அவர்களுடைய இதயங்கள்ல பதிவு செய்யப்பட்டது என்பதை இதில் தெரிந்து கொள்கிறோம். அப்ப நபிமார்களுடைய வேலை வேதத்தை வாங்கி தர்ற வேலை மட்டும் இல்ல, வேறு விதமான செய்திகளை தருவதும் என்று வழங்கிக் கொள்கிறோம். இவ்வளவுதானா? இந்த இலக்கணத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ல. இன்னும் ஆதாரங்கள் சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துட்டு நபிமார்கள் வரலாறுக்கு நுழைவோம். வரலாறுக்கு அவசரப்படாதீங்க. வரலாறு வந்து அல்லாஹ் சொல்றது படிப்பனைக்கு தான் வழங்குதா, தெரிய வேண்டிய விஷயம் நம்ம கரெக்ட் டைமான போயிருக்கா. இந்த அடிப்படை விளங்கலன்னு சொன்னா அப்புறம் அவன் நம்ம வழிபடுத்திட்டு போயிருவான். அது கவனம், அதுக்காக இதை சொல்ல வேண்டியிருக்கு. சுப்ஹானக்கல்லாஹ்.